தளபதி கல்யாணத்துக்கு 50,000 பேரை வச்சோம், 60,000 பத்திரிக்கை அடிச்சு சார். தளபதியோட கல்யாணம் சுமார் எத்தனை பேர் வளர்ந்துருப்பாங்க நினைக்கிறீங்க சார் நீங்க? தளபதி கல்யாணம் 2000ல் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 20,000 30,000 பேர் வந்திருப்பாங்க சார். 20,000 30,000க்கு ஆடிட்டோரியமே இல்லை. இருந்தாலும் எவ்வளவு 20,000 இதுக்கு மேல வர வாய்ப்பு இருக்கா சார்? இதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது சார். தளபதி கல்யாணத்துக்கு 50,000 பேரை வச்சோம், 60,000 பத்திரிக்கை அடிச்சு சார். அது எப்படி சார் 50,000 பேர் வந்திருப்பாங்க? அப்படி எவ்வளவு 60,000 இதெல்லாம் பத்திரிகையில எப்படி அடிச்சிருப்பீங்க? திருமணம் நடந்தது ராணி மையமையால் எக்மோர் கிட்ட, ரிசப்ஷன் நடந்தது நேரு ஸ்டேடியம். நேரு ஸ்டேடியத்திலேயே நீங்க வந்து அது எப்படி அந்த இதை கிரௌட கண்ட்ரோல் பண்ணீங்க? அதுல குறைந்த பட்சமா அவ்வளவு 60,000 பேர் அங்க உட்கார்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? நேரு ஸ்டேடியத்தோட ஸ்ட்ரென்த்தே 12,000. டேட் என்ன பண்ண தெரியுங்களா? என்னை கூப்பிட்டார், ரவி மேட்ச் கிட்ட சொல்லி பால் சார் சொல்லி பக்காவாக டிசைன் பண்ணிடு. ஓகே சார் பண்ணிடுறேன். 4 டிசைனை பண்ண சொல்லு. பண்ணிவிட்டு ஒரு 60,000 டிக்கெட் அடிக்கிற கொட்டேஷன் உண்டு. எப்படி சார் 60,000? இப்போ நீங்கள் கேட்டீங்களே எப்படி 12,000 பேர் உள்ள ஒரு இடத்துல 60,000 உள்ள விட்டீங்க? ரவிராஜா 60,000 பேர் ஜெய்சீல்னு சொல்லி அங்கே மவுண்ட் ரோட்டில் இருக்கிற புகாரி ஹோட்டலில் வரவழைச்சி 60,000 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீ 60,000 கூப்பன் அடினார் சார். ஜெய ஃபங்க்ஷன் நடந்தது ஜெயா டிவிக்கு, இன்விடேஷன் நான் தான் பின் பண்ணேன். இளையராஜா மியூசிக்கு அங்கே ஸ்ட்ரென்த்தே 12,000. ஸ்டேஜ் மறைச்சு இப்போ 10,000 தான். நீங்கள் எப்படி சார் 12,000 விட போகிறீங்க? எப்படி சார்? நீ டிசைன் பண்ணிட்டு வான்னு சொல்லி டிசைனை பார்த்தா காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ரிசப்ஷன், எஸ்ஏ ராஜு லைட் மியூசிக். 11 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் ஒரு ரிசப்ஷன், அது தேவா லைட் மியூசிக். 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒரு ரிசப்ஷன், 5லேருந்து 8 வரைக்கும். சினிமாவில் 4 காட்சி போட்ட மாதிரி ஒரு காட்சிக்கு 12,000 பேர் உள்ள விட்றாரு. 12,000 பேருக்கு பிரியாணி. இன்விடேஷனில் கண்டிஷன், உனக்கு போட்ட டைமில் தான் வரணும், பச்சை கலர், காலையில் 8 மணிக்கு தான் வரணும், 10 மணிக்கு தான் வரணும். எல்லாத்தையும் இராணுவ கட்டுப்பாடு மாதிரி போட்டார். எல்லாரும் கரெக்டாக வந்தானுங்க. மேலே வந்தாங்க, விஜய் சாரை பார்த்தாங்க, சால்வை போட்டாங்க, மாலை போட்டாங்க, பரிசு கொடுத்தாங்க, லைட் மியூசிக் பார்த்தாங்க. வெளியே போகும்போது பிரியாணி வாங்கிட்டு போனாங்க.